பாம்பாட்டி சித்தர் இளம் காலத்தில் பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது, பாம்புக்கடிக்கு மருந்துகள் தயாரித்தல் போன்ற பணி நிகழ்த்தியவர். மக்கள் அவரை பாம்பு வைத்தியர் என்று அழைத்தார்கள். ஒருநாள் கொடிய நாகரத்தின பாம்பு ஒன்றை தேடி அவர் மருதமலையுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து, உடலுக்குள் இருக்கும் பாம்பை, குண்டலினி சக்தியை கண்டறிவதே பிறப்பின் பயன், வேலையல்ல அடிக்கடி காட்டில் சுற்றி போகிற பாம்புகளை நாடுவது என்று அறிவுரை அளித்தார். சட்டை முனிவரின் சப்தத்தை கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்றார். உயிர்களுக்கு துன்புறுத்துவதிலிருந்து விலகினார். அவரின் உடம்பியல் பயணத்தை திருந்தி முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார். முருகன் அவருக்கு வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சி தருவதும் ஞான உபதேசம் செய்யுவதும் நிகழ்ந்தது. பக்தர்கள் இவரை மருதமலை மாமணி என்ற மரியாதை பெற்ற பெயரால் அழைக்கின்றனர். மருதமலையில் முருகனுக்கு அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார். இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது. இரு கரங்களை கொண்ட இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டம் வைத்திருப்பார். இடதுகையை இடுப்பில் வைத்து தண்டபாணியாக காட்சி தருகிறார். தலைக்கு பின்னால் குடுமி உள்ளது. கால்களில் தண்டை அணிந்திருக்கிறார். தினமும் 3 வித அலங்காரங்களில் காட்சி தருவார். ராஜ அலங்காரம், விபூதிக்காப்பு, சந்தனக்காப்பு. விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்படும். கிருத்திகை மற்றும் தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிவிக்கப்படும். அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவர் தண்டாயுதபாணியாக சுய ரூபத்தில் தரிசிக்கப்படலாம். அந்த போது ஆபரணம், கிரீடம் எதுவும் இல்லாமல் வெறும் வேட்டி மட்டும் அணிவிக்கப்படுகின்றன. இவர் அருணகிரியாரால் பாடப்பெற்றவர். இப்படி தெரியப்படும் தலம் 7ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. மலைப்பாறைகளின் மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. வலது கையில் மகுடி, இடது கையில் தடி வைத்துள்ளார். புகழ்பெற்ற இந்த சித்தர் அருகில் சிவலிங்கம் மற்றும் நாகர் காணப்படுகிறார்கள். முருகனுக்கு பூஜை முடிந்தவுடன் சித்தருக்கும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. ஐதீகப்படி பாம்பாட்டி சித்தர் இன்றும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்கிறார். தினமும் அவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி விட்டு வருகிறார்கள். மறுநாளில் அந்த பால் குறைந்து இருக்கும். சித்தர் அந்த பாலை எடுத்து கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் இருக்கும் பாறையில் நாகவடிவம் ஒன்றை காணலாம். அந்த நாகவடிவத்தில் சித்தருக்கு முருகன் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. பக்தர்கள் அந்த நாகத்தை முருகனாகவே கருதியே வழிபடுகிறார்கள். இந்த நாகத்தின் பின்புறத்தில் பீடம் போன்ற அமைப்பில் 3 வடிவங்கள் தோன்றுகின்றன. அவற்றை பொதுவாக சிவன், விநாயகர் மற்றும் அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள். பெரும்பாலும் முருகன் சிவனும் அம்பாளும் இடையே நடுவில் காட்சி தருவார். இத்தலத்தில் விநாயகர் பெற்றோர்களின் நடுவில் காட்சி தருவது விசேஷமாக கருதப்படுகிறது. மருதமலையில் மருதமரங்கள் நிறைந்ததாலும் நோய்களை நீக்கும் மருத்துவ பண்புள்ள மூலிகைகள் அதிகமாக வளம் பெற்றதாலும் இங்கு தல முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தின் விருட்சம் மருதமரம் தான். தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை. மக்கள் கூறுவதின்படி மலையில் ஒரு மருதமரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உருவமாகி வரும். இதே தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. முருகனுக்கு வாகனம் மயிலே இருப்பினும் சில ஊர்களிலுள்ள கோயில்களில் விழாக்காலங்களில் அவரை குதிரையின் மீது எழுந்தருளச் செய்வார்கள். இதற்கான காரணம் பற்றி ஒரு பழைய ஐதீகம் உள்ளது. முற்காலத்தில் இந்த கோயிலில் சில திருடர்கள் கொள்ளையடித்து தப்பினர். அந்த காலத்தில் முருகன் குதிரையின் மீது ஏறி விரைந்து அவர்களை பிடித்து பொருட்களை மீண்டும் கோயிலுக்கு திருப்பிச் செலுத்தினார். பின்னர் அவர்களை பாறைகளாக மாற்றி வைத்தார். மலைப்பாதையில் முருகன் குதிரையில் வேகமாக சென்றபோது குதிரை மிதித்த இடத்தில் பள்ளம் உருவாகியதாகவும் கூறப்படுகிறது. அந்த தடம் மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் தெளிவாகத் தோன்றுகிறது. அந்த கல்லை குதிரை குளம்பு கல் என்று அழைக்கிறார்கள். இம்மண்டபத்தில் முருகன் குதிரையின் மீது எழுந்து கிடக்கும் சிற்பமும் பார்க்கக்கூடியதாக உள்ளது.